நாளில் கூட इस दिन में भी நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் சில நேரங்கள் தியானிக்க हम போகிறோம். परमेश्वर के वचन को कुछ समय अध्ययन करने वाले हैं। உயிர்த்தெழுந்த இயேசு जी उठा ஒரு यीशु மூன்று காரியங்களை செய்தார். एक तीन बातों को किया। அந்த மூன்று காரியங்களை நாம் சுருக்கமாய் தியானித்து முடிக்க उन போகிறோம். तीन बातों को हम संक्षिप्त में देखकर अध्ययन करने वाले हैं। மத்தேயு 28ஆம் அதிகாரத்தின் मत्ती 28वां अध्याय 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 6वां वचन में देखते हैं, அங்கு அவர் இங்கே இல்லை, वो यहाँ पर नहीं, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். जैसे उसने कहा वो जी उठ गया। கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். जहाँ पर उसे रखा उस जगह पर आकर देखिए। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த இயேசு கிறிஸ்து மரித்து वो यीशु मसीह मरकर அடக்கம் பண்ணப்பட்டார். दफनाया गया। அவருடைய கல்லறையை उसके कब्र को அங்கு ஒரு கல்லை வைத்து மூடி இருந்தார்கள். एक पत्थर को रखकर उसे बंद किया गया। வாரத்தின் அந்த ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் அன்று हफ्ते के साबित के दिन के अगले दिन में जब देखा மரியாளும் இன்னொரு மரியாளும் ஒரு மூன்று ஸ்திரீகள் அந்த கல்லறைக்கு போனார்கள். मरियम उनके साथ तीन स्त्री जो है उस कब्र की ओर गए பரிமள தைலம் இடுவதற்காக. अच्छे अत्तर को वहां पर डालने के लिए। ஹல்லேலூயா. அப்ப அந்த பரிமள தைலம் இடுவதற்காக அங்கு செல்லும் பொழுது उस अत्तर को वहां पर लगाने जब गए थे, அங்கு கல்லறை திறக்கப்பட்டு இருந்தது. वो कब्र खुली हुई थी। அடைக்கப்பட்ட கல் புரட்டப்பட்டு இருந்தது. बंद किया हुआ पत्थर निकाल कर அங்க ஒரு தேவதூதன் அந்த கல்லின் மேல் உட்கார்ந்து இருந்தார். वहां पे एक देवदूत उस पत्थर पर बैठा। காவலர்கள் எல்லாம் விழுந்து கிடக்குறாங்க. उसके जब सेनापति सब वहां पर இப்போ தேவதூதன் அந்த ஸ்திரீகளை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறார், देवदूत स्त्री को देखकर कहते हैं, அவர் இங்கே இல்லை, वो यहाँ पर नहीं, அவர் இங்கே இல்லை, वो यहाँ पर नहीं, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். जैसे उसने कहा वो जी उठ गया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப உயிர்த்தெழுந்தார், अगर जी उठा है तो அவர் சொன்ன வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். उसने कहा हुआ शब्दों को उसने साबित किया है। நாம் கடந்த வெள்ளிக்கிழமை நாம் சிலுவை தியானத்தை தியானித்து பார்த்தோம். हम पिछले शुक्रवार के दिन हम सूली के बारे में हमने अध्ययन किया இயேசு था। கிறிஸ்து சிலுவையில यीशु मसीह सूली पर தேவ வார்த்தைகளை நிறைவேற்றினார். परमेश्वर के सारे वचनों को उसने पूरा किया। தன்னை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளையும் अपने बारे में शास्त्र में जो कुछ लिखा हुआ था, தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்ட या வார்த்தைகளையும் भविष्यद्वक्ताओं के द्वारा कहा गया அவர் शब्दों को நிறைவேற்றினார் என்று பார்த்தோம். उसने पूरा किया कर हमने देखा। சிலுவையின் மரணம் வரைக்கும் सूली के मौत तक அவரை குறித்து உலகத்தின் ஆரம்பத்திலிருந்து என்னென்ன சொல்லப்பட்டதோ जगत के शुरुआत से जो कुछ भी उसके बारे में कहा गया था, அதெல்லாம் அவர் நிறைவேற்றினார். वो सब कुछ उसने पूरा அதெல்லாம் किया। அவர் நிறைவேற்றி वो முடித்தார். सब कुछ उसने पूरा ஆனால் किया। இங்கு வசனம் சொல்லுகிறது, लेकिन यहाँ पर वचन कहती அவர் है, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். वो जिसे उसने कहा था वो जी उठा। இந்த உயிர்த்தெழுதல் என்பது ये जी उठना जो है, இயேசு தன்னை குறித்து தானே சொன்ன வார்த்தை. यीशु मसीह ने अपने बारे में खुद कहा हुआ शब्द है। ஹல்லேலூயா. हालेलुया। தன்னை குறித்து அவரே वो சொல்லுகிறார். अपने बारे में खुद कहा हुआ மார்க் 8ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது मरकुस 8वां अध्याय उसका 31वां वचन में हम देखते हैं, மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியர்களால பிடிக்கப்பட்டு मनुष्य का पुत्र प्रधान याजकों के द्वारा पकड़े जाकर அவர் அடிக்கப்படுவார், वो मारा जाएगा, அவரை கொல்லுவார்கள், उसे मार देंगे, அங்கு கொண்டு அடக்கம் பண்ணப்படுவார். उसे मारकर दफना देंगे। ஆனால் 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியது அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். लेकिन तीसरा दिन जी उठना उनके लिए वो होना है, ऐसे उसे प्रचार किया। இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது பண்ணின பிரசங்கத்துல ஒரு பிரசங்கம் என்ன அப்படின்னா, यीशु मसीह जी उठने के जी जब जिंदा था उस समय में किया हुआ प्रचार में एक இங்க प्रचार இருக்கிற किया है। பிரதான ஆசாரியர்கள் வேதபாரர்கள் எல்லாரும் சேர்ந்து यहाँ पे रहने वाले प्रधान याजक और जांच पड़ताल करने वाले என்னை सारे लोग பிடித்து அடிப்பார்கள், वो मुझे पकड़कर मारेंगे, சிலுவையிலே கொலை செய்வார்கள், मुझे सूली पर मार डालेंगे, என்னை अடக்கம் பண்ணுவார்கள். मुझे दफनाएंगे। ஆனால் அடக்கம் பண்ணப்பட்டாலும் लेकिन दफनाने के बाद भी மூன்றாவது நாள் நான் உயிரோடு எழும்புவேன் என்று அவர் பிரசங்கம் मैं பண்ணினார். तीसरा दिन जी उठा करके उसने प्रचार किया। ஹல்லேலூயா. हालेलुया। மத்தேயு 12ஆம் அதிகாரத்தின் 40ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது मत्ती 12वां अध्याय के 40वें वचन में हम देखते அவங்க हैं, கேக்குறாங்க, இதெல்லாம் எப்படி நடக்கும், இதற்கு அடையாளம் இருக்கிறதா? वो सब पूछते हैं ये सब कैसे बीतेगा, इसके लिए कोई चिन्ह है அப்பொழுது क्या? அவர் சொன்னார், யோனா எப்படி மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்தாரோ तब उसने कहा जब योना 3 दिन जैसे मछली के पेट में था, அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் இருதயத்துல 3 நாள் இருப்பார். वैसे परमेश्वर भी इस जगत के हृदय में 3 दिन रहेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த 3 நாட்கள் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அந்த பூமியின் இருதயத்திற்குள் இருப்பார். वो 3 दिन दफनाया जाकर उस पृथ्वी के हृदय के अंदर रहेगा। ஆனால் மூன்றாவது நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புவார். लेकिन तीसरा दिन पिता परमेश्वर यीशु मसीह जी उठेगा என்று அவர் சொன்னபடியே वैसे जैसे कहा था அவர் உயிர் தெழுந்தாராம். वो जी उठा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இயேசு கிறிஸ்து தான் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதை நிறைவேற்ற तो வேண்டும். यीशु मसीह ने जो कुछ कहा था उसने पूरा किया। அதைத்தான் தன்னுடைய உயிர் தெழுதலினால நிரூபித்தார். वही अपने जी
झूठ के दिन भी उसने साबित किया। இன்றைக்கும் கூட आज भी நமக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற வல்லமையா हमारे लिए இருக்கிறார். जो कुछ भी कहता है वो उसे पूरा करने वाला ஹalleluya. हालेलुया। சோ நம்முடைய அவருடைய வார்த்தை நிறைவேற்றுவார் वो நிச்சயமா. अपने शब्दों को पूरा करता है। அதான் யோவான் 8ஆம் அதிகாரத்தின் 51ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது யோவான் 8वां अध्याय के 51 वचन में யோவான் 8:51ல யோவான் 8:51 में என் देखते हैं, வார்த்தைகளை கைக்கொண்டால் மரணத்தை காண்பதில்லை. जो कोई मेरे शब्दों को अपनाएंगे वो मौत को कभी नहीं देखेंगे। ஹalleluya. हालेलुया। அவருடைய வார்த்தையை கைக்கொள்ள வேண்டும் जो कोई इसके शब्दों को अपनाएंगे, என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் इसलिए मैं என்கிறார். सच्चाई के साथ तुम्हें कहता அப்ப हूं, அவருடைய வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ள हम வேண்டும். उसके वचन को अपनाकर அவருடைய வார்த்தையை கைக்கொள்ள வேண்டும். उसके वचनों को पकड़कर அவருடைய उसके जीवन வார்த்தையின்படி बिताना है। நடக்க வேண்டும். उसके वचन के अनुसार चलना அப்படி है। நடக்கும் பொழுது ऐसे जब हम जीवन அவன் மரணத்தை बिताएंगे காண்பதில்லை. वो कभी मौत को नहीं देखेगा। ஹalleluya. हालेलुया। இயேசு கிறிஸ்து வார்த்தையின்படி மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தது போல यीशु मसीह जैसे वचन के अनुसार मौत से जी उठा, நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய வார்த்தை நிறைவேறும் என்பதை மறந்துவிடக் கூடாது. हमारे जीवन में भी उसके वचन पूरा होगा, इसे नहीं भूलना। ஹalleluya. हालेलुया। இப்போ இந்த வார்த்தை நிறைவேற விடாமல் தடுப்பதற்கு इस वचन को पूरे हुए बिना रोकने के लिए சாத்தான் பல தந்திரங்களை கொண்டு வருகிறார். शैतान ने कई सारे चतुर कामों को அந்த किया। பிரதான ஆசாரியர்கள் वो சொல்லுகிறார்கள் प्रधान याजक लोग कहते हैं, மத்தேயு 27ஆம் அதிகாரத்தின் मत्ती 27वां अध्याय அங்க के இருக்கிற 62ஆம் வசனத்திலிருந்து उसका 62वां वचन हम देखते हैं, 66ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது उसका 66वां वचन तक हम பிரதான देखते हैं। ஆசாரியர்கள் ராஜாவாகிய பிலாத்துவினிடத்தில் போகிறார்கள். प्रधान याजक राजा पिलातु के पास जाते हैं, பிலாத்துவினிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், पिलातु के पास जाकर कहते हैं, உயிரோடு இருக்கும் பொழுது அவர் பிரசங்கம் பண்ணினார். वो जीवित रहने के समय उसने அதை प्रचार किया நாங்கள் था, கேட்டு இருக்கிறோம். वो सब हमने सुना है। அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொல்லி वो तीसरा दिन जी उठेगा कहकर அவர் சொல்லி இருக்கிறார். वैसे उसने कहा है, அதனால நீர் எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுக்க வேண்டும். इसलिए आप हमें एक अनुमति देना அந்த है, கல்லறையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். उस कब्र को हमें रखवाली करना 3 है। நாட்கள் அந்த கல்லறை எங்களுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும். 3 दिन वो कब्र हमारे रखवाली में रहेगी। ஏனென்றால் क्यों जानते அவருடைய हैं? சீஷர்கள் வந்து களவாடி கொண்டு போய் விடுவார்கள் उसके चेले आकर उसे चुरा कर ले என்று जाएंगे। சொல்லி ராஜாவிடம் ஒரு அனுமதி ऐसा கேட்கிறார்கள். कहकर राजा से एक अनुमति मांगते हैं। பிலாத்து என்கிற ராஜா கூட पिलातु नाम का राजा भी அந்த அனுமதியை கொடுத்தார். इस अनुमति को दिया, உங்களால் முடிந்த மட்டும் நீர் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். आपसे जितना हो सके तुम संभाल लो। ஹalleluya. हालेलुया। அப்போ இந்த உயிர் தெழுவார் என்ற வார்த்தை ये जी उठेगा ये वचन அங்க இருந்த எல்லா ஜனத்துக்கும் தெரிந்திருந்தது. वहां रहने वाले सारे लोग वो जान चुके 3ஆம் थे। நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புவார். तीसरा दिन यीशु मसीह जी उठेगा। ஹalleluya. हालेलुया। எப்படி எலியா எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று जैसे एलिया उठा लिया जाएगा எல்லா தீர்க்கதரிசிக்கும் தெரிஞ்சிருச்சு. सारे नबी उसे जानते அத हैं। எலிசா போகும் பொழுது तो एलीशा जाने के समय கேக்குறாங்க, ஏன் இன்னைக்கு உன்னுடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட वो போகிறார்? जाने के समय सब पूछते हैं कि तेरा मालिक आज उठा लिया அப்படியே जाएगा। இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு वैसे यीशु मसीह दफनाए जाने के 3ஆம் நாள் बाद எழும்புவார் என்கிற வார்த்தை जी तीसरा दिन जी उठेगा वैसा वचन எல்லாருக்கும் தெரியும். वो सारे लोग जानते हैं। ஹalleluya. हालेलुया। அதனால தான் அவங்க சொல்றாங்க, நாங்க எழும்ப விடாம தடுக்க போறோம். इसलिए वो सब कहते हैं वो उठे बिना हम रोकने वाले हैं। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று आज हमारे जीवन में परमेश्वर क्या करना चाहता है சாத்தான் தெரிஞ்சிட்டா அப்படினா பல தடைகளை கொண்டு வருவான். शैतान अगर जान लिया तो कई सारे रुकावट சில को ले आता है, போராட்டங்களை கொண்டு வருவான். कई सारे संघर्ष को ले आता ஆனாலும் है, நம்ம விசுவாசத்தோடு இருக்கணும். लेकिन फिर भी हम विश्वास के साथ रहना है। ஹalleluya. हालेलुया। இப்போ இந்த பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? अब ये प्रधान याजकों ने क्या किया? அவங்க 65ஆம் வசனம் 66ஆம் வசனத்தை பார்க்கும்போது 65वां वचन और उसका अगला वचन में அதற்கு देखते हैं। பிலாத்து, उसके बाद पिलातु, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, आपके लिए एक रखवाली है, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். आप जब आज से जितना हो सके जाकर सुरक्षा அவர்கள் कर போய் लीजिए। கல்லுக்கு முத்திரையிட்டு वो जाकर उस पत्थर को मोहर लगाकर காவல் வைத்து उन्होंने रखवाली लगाकर கல்லறையை பாதுகாத்தார். उस कब्र को देखभाल करने लगे। ஹalleluya. हालेलुया। இத பாருங்க, यहाँ पे देखते இந்த हैं, சேவகர்கள் यहाँ पे जो सेनापति है, காவலர்கள் पहरेदार जो அங்க है, போய் என்ன பண்ணாங்க அப்படினா वो जाकर क्या किए? கல்லுக்கு முத்திரை வைத்தார்கள். उस पत्थर को मोहर எந்த लगाए। கல்லுக்கு? उनसे पत्थर को, கல்லறை அடைத்திருந்த கல்லுக்கு. उस कब्र को बंद किए हुए पत्थर पर मोहर लगाए। ஹalleluya. हालेलुया। கல்லறை அடைத்திருந்த கல்லுக்கு முத்திரை வைத்தார்கள். उस कब्र को बंद किए हुए पत्थर पर मोहर लगाए। ஹalleluya. ஹalleluya. அதை இப்படி தான் சொல்லுவேன். मैं ऐसे भी कहूंगा, உலகத்திலே ஒரு கல்லறைக்கு முத்திரை வைக்கணும்னா அது இயேசுவின் கல்லறை अगर மட்டும்தான். जगत पे किसी कब्र को अगर मोहर लगाए तो वो केवल यीशु मसीह का कब्र है। ஹalleluya. ஹalleluya. முத்திரை ஏன் வைப்பாங்க? मोहर क्यों लगाते இப்போ हैं? இப்போ வந்து ஒரு ஆபீஸ்ல ரைட் பண்ணுவாங்க. अगर एक ऑफिस को रेड करते ஐடி समय, ரைட் நடக்குன்னு एक IT का வச்சுக்கோங்களேன். रेड चलता है, ஏதாவது ஒன்னு பிடிச்சிட்டாங்க उसमें அப்படினா से कुछ पकड़ लिए उन्होंने, மறுபடியும் யாரும் உள்ள போய் फिर से कोई अंदर जाकर அந்த டாக்குமெண்ட் ஏதாவது மாத்திர கூடாது, डॉक्यूमेंट को बदलावट नहीं करना யாரும் चाहिए, உள்ள போக கூடாது, வெளியே வரக்கூடாது अंदर என்பதற்காக कोई बाहर या अंदर जाना नहीं चाहिए என்ன करना, பண்ணுவாங்க? சீல் क्या வச்சிருவாங்க. करेंगे? सील लगा देंगे। ஹalleluya. हालेलुया। அதே போல ஏதாவது ஒரு வீட்ல ஏதாவது ஒரு கேஸ் ஆயிட்டு அப்படினா या किसी घर पर कोई केस बन गया तो அந்த வீட்டுக்குள்ள யாரும் போக கூடாது उस घर என்பதற்காக में कोई अंदर नहीं जाना அந்த चाहिए வீட்டை करके சீல் வைப்பாங்க. उस घर को मोहर लगा देंगे। உலகத்துல எங்கயாவது கல்லறைக்கு சீல் வச்சிருக்காங்களா? कहीं पे कब्र को मुहर लगाते हुए देखा है क्या आपने? ஹalleluya. हालेलुया। ஆனா முதல்ல இயேசுவின் கல்லறைக்கு தான் சீல் लेकिन வச்சாங்க. पहले बार यीशु मसीह के कब्र को मुहर लगा ஹalleluya. हालेलुया। கல்லறை
கல்லறைக்குள்ள யாரும் போயிடக்கூடாது. कब्र के अंदर कोई नहीं जाना चाहिए. கல்லறையிலிருந்து வெளியே யாரும் வந்துடக்கூடாது. कब्र के अंदर से कोई बाहर नहीं आना चाहिए. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. மரித்து போன சரீரம் இருக்கிற ஒரு கல்லறைக்கு சீல் வைக்கிறதுனா मरा हुआ शरीर रहने वाले कब्र को अगर मोहर लगाते हैं அன்னைக்கு तो வாழ்ந்த யூதர்களால மாத்திரம் தான் முடியும். केवल उन दिनों में रहने वाले यहूदियों से ही होता है. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. இப்படி தான் அன்னை சத்துரு வந்து अनेक இடத்துல நம்மள முத்திரை போட்டு சீல் வைக்கிற மாதிரி அடைச்சு வைக்க பாப்பா. आज कई सारी जगह में शत्रु शैतानी ऐसे ही हमें मोहर लगाकर बंद करने लायक क्रिया करता அல்லேலூயா. है. हालेलुया. கல்லுக்கு தான் சீல் வைக்க முடியும். केवल पत्थर को वो मोहर लगा सकता है. ஆண்டவருடைய சொல்லுக்கு சீல் வைக்க முடியாது. परमेश्वर के वचनों को नहीं लगा सकता. அல்லேலூயா. हालेलूया. ஆண்டவருடைய வார்த்தையை கட்டுப்படுத்த முடிஞ்சதா? यीशु मसीह के वचन को रोक सका क्या? கல்லு வெளியே கல்லுக்கு சீல் வச்சிட்டாங்க. उसने बाहर पत्थर को मोहर लगा கல்லை दिया. யாரும் பரட்ட கூடாது. कोई भी उस पत्थर को पलटना नहीं கல்லை யாரும் चाहिए. திறக்க கூடாது. कोई भी उस पत्थर को नहीं खोलना ஒரு है. தூதன் வந்தான். एक देवदूत आया. நீ மனுஷன், तू मनुष्य நீ है, சீல் வச்சா तूने मोहर लगाया நான் तो எப்படி கேட்க முடியும்? मैं कैसे पूछ सकता हूँ? தேவதூதன் வந்து கல்லை புரட்டி அதுல வந்து உட்கார்ந்தான். देवदूत आकर उस पत्थर को पलटकर उसके ऊपर बैठ மத்தேயு गया. 28ஆம் அதிகாரத்தில் मत्ती 28वां अध्याय அங்க के 12ஆம் வசனம் சொல்லுகிறது. उसका दूसरा वचन कहता है, அல்லேலூயா. हालेलुया. ஒரு தேவதூதன் வந்தான். एक देवदूत आया, கல்லை புரட்டி उस पत्थर को पलटकर அதன் மேல ஏறி உட்கார்ந்தான். उसके ऊपर चढ़कर बैठ गया. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. மனுஷன் சீல் வச்சா தேவதூதன் அதை உடைச்சு போடுவார், மறந்துடக்கூடாது. मनुष्य अगर मोहर लगाएगा तो देवदूत आके उसे तोड़ देगा कर जान लीजिए. அல்லேலூயா. हालेलुया. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சாத்தான் எந்த சீல் வச்சாலும் சரி, अगर आपके जीवन में शैतान किसी भी तरह का இதை मोहर लगाए, யாரும் திறக்க கூடாதுன்னு வச்சா சரி, इसे कोई भी खोलना नहीं चाहिए सोचकर கர்த்தர் लगाए तो சொல்லுவாரு, परमेश्वर என்கிட்ட कहेगा, ஒரு சாவி இருக்கு, मेरे पास एक चाबी है. ஒருவரும் பூட்ட கூடாதபடிக்கு நான் திறக்கிற தெய்வம். कोई भी बंद न करने लायक मैं खोलने वाला परमेश्वर हूं. அல்லேலூயா. हालेलुया. அன்னைக்கு அந்த கல்லறையை தேவதூதன் திறந்து போட்டார். उस कब्र को उस दिन देवदूत ने उसे तोड़कर खोल दिया. அல்லேலூயா हालेलुया. அல்லேலூயா हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப என்ன தெரியுமா? इससे क्या समझते இந்த हैं? உலகத்துல எந்த முத்திரையினாலும் என் இயேசுவின் உயிர்த்தெழுதலை கட்டுப்படுத்த इन முடியாது. संसार में कोई भी मोहर मेरे यीशु के जी उठने को नहीं रोक सकता. அவர் சொல்லி இருக்கிறார். वो उसने कहा है. அந்த வார்த்தையை யாரும் தடுக்க उस முடியாது. वचन को कोई भी नहीं रोक सकता है. அதான் வசனம் சொல்லுகிறது. इसलिए वचन कहती அவர் है, செய்கிறதை தடுப்பவன் யார்? उसके क्रियाओं को रोकने वाला कौन है? அல்லேலூயா. हालेलुया. அவர் சொல்லி இருக்கிறார். उसने कहा है, மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புவேன். तीसरा दिन वो जी அதை उठेगा. யார் தடுக்க उसे முடியும்? कौन रोक सकता है? யாரும் தடுக்க முடியாது. कोई भी नहीं रोक உங்களுடைய सकता. வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரா? आपके जीवन में परमेश्वर ने कुछ कहा है அதை क्या? தடுப்பதற்கு எந்த முத்திரையும் செயல்படாது என்பதை उसे रोकने के लिए कोई भी मोहर वहां पर क्रिया नहीं कर सकता. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் அத்தனை முத்திரைகளை உடைத்து परमेश्वर போடுவார். सारे मोहर को तोड़ देगा. அல்லேலூயா. हालेलुया. இயேசு யார் தெரியுமா? मेरा यीशु कौन है जानते हैं? பரலோகத்துல ஒரு புத்தகம் இருந்துச்சு. एक स्वर्ग लोक में एक पुस्तक था. அந்த பரலோகத்துல இருக்கிற புத்தகத்தை उस स्वर्ग में रहने वाले पुस्तक को அந்த முத்திரையை உடைச்சு திறந்து படிக்கணும். उस मोहर को तोड़कर उसे खोलकर पढ़ना है. அல்லேலூயா. हालेलुया. ஆனா அதை யாராலும் முடியல. उस किताब को कोई नहीं खोल पा ஆனா रहा. அப்போ வந்து लेकिन उस समय ஆட்டுக்குட்டியானவர் வந்தாராம். मेमने वहां पर आया. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்கிறது. प्रकाशित 5वें अध्याय அந்த में पढ़ते ஆட்டுக்குட்டியானவர் வந்து वो मेमना वहां 9ஆம் வசனம் சொல்லுகிறது. 9वां वचन कहती है, தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் परमेश्वर तू उस किताब को लेने, அதன் முத்திரைகளை உடைக்கவும் उसके मोहर को तोड़ने பாத்திரராய் இருக்கிறீர். तू केवल योग्य है. அல்லேலூயா. हालेलुया. இந்த சகல பூலோகத்திலும் வானத்திலும் இந்த புத்தகத்தின் முத்திரை உடைக்க முடியாது. सारे पृथ्वी और आकाश में कोई उसे नहीं तोड़ पाया. ஆனா என் இயேசுவால் முடியும். लेकिन मेरा यीशु उसे तोड़ सकता है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஏதாவது முத்திரை போட்டு आपके जीवन में ऐसे कोई मोहर लगाकर எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறீர்களோ, कुछ भी न करने लायक स्थिति में है तो கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, யார் முத்திரை போட்டாலும் அதை உடைக்கிறதுக்கு நான் வல்லமையுள்ளவராய் कोई भी இருக்கிறேன். मोहर लगाए तो उसे तोड़ने के लिए मैं सामर्थ्यवान हूं. அல்லேலூயா. हालेलुया. முத்திரையை கல்லுக்கு தான் வைக்க முடியும். मोहर केवल पत्थर को लगाया जा என் सकता வார்த்தைக்கு है. யாரும் முத்திரை போட முடியாது. मेरे वचनों को कोई मोहर नहीं என் लगा வார்த்தையை सकता. யாரும் மாற்ற முடியாது. मेरे वचनों को कोई बदल नहीं நான் सकता. சொன்னதை செய்கிற தெய்வம் அவர். मैं जो कहता हूं उसे पूरा करने वाला உங்களுக்கு எந்த परमेश्वर हूं. காரியத்தை சொன்னாரோ आपको जो कुछ कहा है அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவராய் वो सब இருக்கிறார். कुछ करने के लिए सामर्थ्यवान है. அல்லேலூயா. हालेलुया. அவர் சொன்னதை மாற்றவும் மாட்டார். उस कहने वाले शब्दों को कभी नहीं அவர் बदलता. நிச்சயமாய் செய்து முடிக்க वो வல்லமையுள்ளவராய் निश्चय उसे இருக்கிறார். पूरा करने के लिए அதான் सामर्थ्यवान சொல்கிறேன், है. என் வார்த்தையை கைக்கொள்ளுகிறவன் इसलिए मैं कहता हूं कि जो कोई मेरे वचनों को अपना மறியாமல் लेता है, இருப்பான். वो कभी नहीं मरेगा. அவன் மரித்தாலும் பிழைப்பான். अगर वो मरने पर भी वो जिएगा. அல்லேலூயா. हालेलुया. அவன் மரித்தாலும் वो பிழைப்பான். मरने पर भी जिएगा. அதனால தைரியமாய் இருங்க. इसलिए निडर के साथ रहिए. எந்த யாரும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. कोई भी आपको बंधन में नहीं रख உங்க கூட सकते, ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு. क्योंकि आपके साथ परमेश्वर का वचन அல்லேலூயா. है. हालेलुया. அடுத்ததாக இந்த கல்லறை சுற்றி என்ன
என்ன பண்ணாங்க अगला इस कब्र को लेकर क्या किए வெளியே நல்ல ஒரு காவல் போட்டாச்சு बाहर एक पहरे को लगा दिया ஹalleluya हालेलुया காவலர்கள் வெளியே உட்கார்ந்து இருக்காங்க पहरेदार सब बाहर बैठे हैं எல்லாம் அந்த வாசல்ல உள்ள யாரும் போக கூடாது कोई दरवाजे के अंदर प्रवेश न करने लायक वो पहरे लगाते हैं ஹalleluya ஏன்னா உள்ள போனா தான தூக்க முடியும் क्योंकि अंदर जाएंगे तो उसे चुरा लेंगे அவங்க நினைச்சது அதுதான் उन्होंने वही सोचा அவங்க என்ன நினைச்சாங்கன்னா उन्होंने क्या सोचा அவங்க சீஷர்கள் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க वो चेले आकर उसे उठाकर ले चले जाएंगे அது அப்படியே உயிர்த்தெழுந்த பிறகு பரப்பற செஞ்சிட்டாங்க उसके बाद वो जी उठने का जो उड़ने को लगा दिया ஹalleluya हालेलुया இப்போ உள்ள யாரும் போக अब கூடாது अंदर कोई नहीं जाने के ஒரு लिए பெரிய செக்யூரிட்டி கார்டு அங்க एक போட்டாச்சு बड़ा एक सिक्योरिटी लगाया गया ஹalleluya हालेलुया ஆனா உயிர்த்தெழுதல் தடுக்க முடிஞ்சதா लेकिन जी उठने को रोक सके क्या தடுக்க முடியாது नहीं रोक सकते ஹalleluya हालेलुया கல்லறைக்கு வெளியே காவல் வைக்கலாம் कब्र के बाहर वो रखवाली रख सकते ஆனா हैं கல்லறைக்கு உள்ள தேவ கிரியை நடப்பதை யார் காவல் வைக்க लेकिन முடியும் कब्र के अंदर परमेश्वर का क्रिया होने के लिए कोई नहीं रोक सकते ஹalleluya हालेलुया கல்லறைக்கு உள்ள தேவ கிரியைகள் நடந்து கொண்டுதான் उस இருக்கிறது कब्र के अंदर परमेश्वर का क्रिया वहां पर அந்த जारी தேவன் है உயிர்த்தெழுதல் வல்லமை அனுப்பி கொண்டு वहां இருக்கிறார் पर परमेश्वर जी उठने के सामर्थ्य को भेज चुका है ஹalleluya हालेलुया உங்க வாழ்க்கையில आपके जीवन में வெளிப்புறமாக சத்துரு எத்தனை சோதனைகளும் கொண்டு வரலாம் बाहरी रूप से शत्रु कई सारे आपको रुकावट लाएगा எத்தனை பாடுகளை கொண்டு வரலாம் कई सारे क्लेश या संघर्ष को ले आ सकता போராட்டங்களை है கொண்டு வரலாம் कई सारे दुख दर्द को ले आ सकता है ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க लेकिन एक बात को हमें समझ लेना உங்க உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் தொட கூட முடியாது आपके आंतरिक आत्मा को वो कहीं भी नहीं छू सकता அங்க உள்ளான மனிதனை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறவரின் ஆவியானவர் आपके अंतःकरण को हर दिन नया करने वाला वो पवित्र அங்க आत्मा है தேவ கிரியை நடந்து கொண்டுதான் वहां இருக்கும் पर परमेश्वर का क्रिया हर दिन जारी रहता है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया தானியேல் சிங்க கபில தூக்கி போட்டாச்சு दानियेल को सिंह के गुफे में डाला गया வெளியே ராஜா முத்திரை போட்டார் बाहर राजा ने मोहर लगा दिया யாரும் சிங்க கபில போக கூடாது कोई भी सिंह के गुफे में नहीं जाए ஆனா தேவதூதன் போனார் लेकिन देवदूत वहां पर गया தேவதூதன் போய் சிங்கத்துக்கு முத்திரை வச்சிட்டார் देवदूत जाके सिंह को मोहर लगा दिया ஹalleluya हालेलुया சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் सिंह के मुंह को बांध दिया ஹalleluya हालेलुया சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தெரியும் शाद्राक मेशक आबेदनेगो के बारे में जानते हैं அக்னி நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு अग्नि का भट्टी अच्छा चल பக்கத்துல रहा है யாரும் போக கூடாது पास में कोई नहीं जाना है போனா செத்து போயிருவாங்க अगर जाएंगे तो मर ஆனா ஒரு जाएंगे தேவதூதன் உள்ள लेकिन போனார் वहां पर एक देवदूत अंदर चला गया ஹalleluya हालेलुया அவர் அவங்கள நடக்க வச்சிட்டார் वो उन्हें चलने को लगाया உள்ள தேவ கிரியை நடக்கத்தான் वहां पे செய்கிறது परमेश्वर क्रिया होती है வெளியே காவல் இருக்கலாம் बाहर पहरे रहेगी ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில உள்ளான அனுபவத்துல தேவ கிரியைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது लेकिन आपके जीवन में अंतःकरण में परमेश्वर क्रिया हमेशा होती रहेगी அதை யாரும் தடுக்க முடியாது कोई भी नहीं रोक सकता है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया பாருங்க யோபுடைய வாழ்க்கையில பாருங்க हम आयुब के जीवन में देखते हैं எல்லாத்தையும் அழித்தான் सब कुछ नष्ट हो பிள்ளைகளை கொண்டார் बच्चों को मार दिया ஆடு மாடுகளை கொண்டார் उसके भेड़ बकरियों को मार दिया வீடுகளை இடித்தான் उसके घर को तोड़ दिया அத்தனையும் இழந்தது सब कुछ खो बैठा है ஹalleluya हालेलुया அந்தல யோபு तो आयुब தேவன் என்ன கைவிட்டாரு परमेश्वर ने मुझे त्याग दिया அவர் கடவுளேன்னு சொல்லல वो परमेश्वर नहीं ऐसा नहीं कहा ஹalleluya हालेलुया யோபு என்ன சொன்னாரு आयुब ने क्या किया எல்லாத்தையும் கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் जो कुछ भी मुझे परमेश्वर ने दिया उसको धन्यवाद देता हूं எல்லாத்தையும் எடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் जो कुछ भी उसने ले लिया उसके लिए धन्यवाद ஹalleluya हालेलुया அவருடைய விசுவாசத்தை சாத்தான் தொட முடியல उसके विश्वास को शैतान नहीं छू सका ஹalleluya हालेलुया அவருடைய நம்பிக்கையை சாத்தான் தொட முடியல उसके பாருங்க भरोसे को शैतान नहीं छू सका இதுதான் தேவன் செய்கிற கிரியை यही परमेश्वर करने वाला क्रिया வெளியே है சாத்தான் எத்தனை காவல்னாலும் வைக்கலாம் बाहरी रूप से शैतान कितना भी पहरे लगा உள்ள सकता है நடக்கிற தேவ கிரியை தடுக்கவே முடியாதுங்க लेकिन अंदर होने वाले परमेश्वर की क्रिया को कोई रोक नहीं உங்க सकता है। வாழ்க்கையில உள்ள தேவ கிரியை நடந்து கொண்டுதான் இருக்கிறது आपके जीवन में परमेश्वर क्रिया अंदर के रूप में हो ही வெளியில रहा है சரீரத்துல என்னனாலும் வரலாம் बाहरी शरीर में कुछ भी हो सकता है ஆனா உள்ளான ஆவிக்குரிய மனிதனை சாத்த தொடக்கூட முடியாது लेकिन आंतरिक आत्मा को शैतान छू भी नहीं सकता அங்க है தேவ கிரியை நடக்கும் वहां पर परमेश्वर की क्रिया होता है ஹalleluya हालेलुया மூன்றாவது அங்க பாருங்க तीसरा हम देखते வெளிய हैं காவலர்கள் நிக்கறாங்க वहां पहरे खड़े पहरेदार உள்ள खड़े हैं தேவதூதன் வர்றாரு अंदर परमेश्वर देवदूत ஹalleluya आता है உள்ள हालेलुया தேவதூதன் வர்றாருங்க अंदर परमेश्वर का दूत आता है இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில आज हमारे जीवन வெளிய में எத்தனை காவலர்களாலும் இருக்கலாம் बाहर कितने भी पहरेदार हो सकते हैं ஆனா உள்ள தேவதூதன் வந்தா போல लेकिन अंदर एक परमेश्वर का दूत आया தேவதூதன் வந்து என்ன பண்ணாரு एक परमेश्वर का दूत आकर क्या இயேசு किया கிறிஸ்து கை கால்ல கட்டி இருந்த சீலையெல்லாம் அவுக்க ஆரம்பிச்சு यीशु मसीह के हाथ पैर को बांधा हुआ उस कपड़े को खोलने लगा முகத்துல இருக்க சீலையெல்லாம் அவுக்க ஆரம்பிச்சு चेहरे में का कपड़ा उतारने लगा இயேசு அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டாங்க यीशु को ऐसे उठाकर ले गया ஹalleluya हालेलुया சீலையை நல்லா மடிச்சு வச்சாச்சு वहां पर वो कपड़े को बाहर से घड़ी लगाकर அந்த रख दिया। கல்லறைக்கு காவல்கார மாதிரி இவங்க காவலா உட்கார்ந்துட்டாங்க वहां पर उसके पहरे के रूप में वो देवदूत वहां पर बैठ गया இயேசுவுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தாங்க यीशु का वहां पर वो काम करने लगा ஹalleluya हालेलुया அப்போ அவர் சொன்ன வார்த்தை
நிறைவேறுவதற்கு जो कुछ भी उसने कहा वो पूरा होने के சாத்தான் लिए எத்தனை தந்திரமான யோசனைகளை கொண்டு வந்தாலும் எதுவும் தடுக்க शैतान कितने முடியாது. भी चतुराई से काम करने पर भी वो पूरा नहीं हो सका. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. வெளிய முத்திரை இருக்கு, बाहर एक मोहर है, உள்ள ஆண்டவருடைய வார்த்தை செயல்படுது. अंदर परमेश्वर का वचन क्रिया வெளிய करता है. காவல் இருக்கு, बाहर पहरेदार है, உள்ள தேவ கிரியை लेकिन நடக்கிறது. अंदर परमेश्वर क्रिया வெளிய करता है. காவலர்கள் இருக்கிறாங்க, बाहर पहरेदार है, உள்ளே தேவதூதன் இருக்கிறார். लेकिन अंदर परमेश्वर का दूत है. கவலைப்படாதீங்க, आप चिंता मत உங்க कीजिए. வார்த்தை வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவார். आपके जीवन में परमेश्वर ने जो कुछ भी कहा वो पूरा அவர் करेगा. சொன்ன கிரியைகள் நிறைவேறும். वो कहने वाले बातों को पूरा करेगा. அதற்கு உதவியாக தம்முடைய தூதர்களை அவர் அனுப்புவார். उसके सहायक के रूप में अपने दूतों को भेजेगा. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப உயிர் தெழுந்தவர் வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். जो जी उठा है उसने अपने शब्दों को स्थिर किया சோ है. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் தம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துவார். आपके जीवन भी अपने वचनों को स्थिर करता है. இரண்டாவது, दूसरा, அவர் உயிர் தெழுந்தார். वो जी उठा. என்ன செய்தார் தெரியுமா? उसने क्या किया? உயிர் தெழுந்தவர் உறவுகளை சீர்படுத்த जो ஆரம்பித்தார். जी उठा अपने रिश्तों को सही करने लगा. உறவுகளை वो சீர்படுத்தினார். रिश्तों को सही करने இப்ப लगा. நமக்கு தெரியும், अब हम जानते हैं. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை பாருங்க. मत्ती 28वां अध्याय के 7वें वचन को जानते हैं. சீக்கிரமாய் போய் जल्दी जाकर அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று वो मरे हुए से उठाए அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். वो अपने चेलों को कहिए, அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயா वो போகிறார், तुमसे आगे गलीलिया चलते हुए அவரை காண்பீர்கள். उसे देखोगे. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த தேவதூதர்கள் சொல்றாங்க, आप देवदूत कहते हैं, நீங்க போய் அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்க, आप जाकर उनके चेलों से இயேசு कहिए உயிரோட எழுந்துட்டார், यीशु मसीह जी उठ गया है. நீங்க கலிலேயாவுக்கு போங்க, आप गलीलिया की ओर கலிலேயால जाइए. அவரை பார்ப்பீர்கள். गलीलिया में आप उसे देखोगे. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ இந்த சீஷர்களை இவர் ஏன் பார்க்க வேண்டும்? अब इन चेलों को ये क्यों देखना है? ஏன் கலிலேயாவில் அவங்க மீட் பண்ணணும்? क्यों गलीलिया वो उनसे मिलना है? ஏன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தோட தான் எழுந்துட்டாரு, यीशु मसीह तो जी उठ चुका है, கல்லறையில இல்ல, कब्र में नहीं है. தூதர்கள் வந்து சொல்லிட்டாங்க, देवदूतों ने कह दिया है, இதோட முடிச்சிருக்கலாம். यहाँ पे समाप्त हो ஆனா सकता இயேசு था. கிறிஸ்து பாருங்க, लेकिन यीशु मसीह தன்னுடைய देखिए, சீஷர்களை மறுபடியும் சந்திக்க விரும்பினார். अपने चेलों को फिर से वो मिलना चाहा. ஏன் சந்திக்க क्यों விரும்பினார்? मिलना चाहा? பாருங்க, மார்க் 16ஆம் அதிகாரத்துல मरकुस 16वां अध्याय के 10 இருந்து 14 வரைக்கும் பார்க்கும் பொழுது, अब 10 से 14 तक हम இப்ப देखते இந்த हैं. ஸ்திரீகள் போய் சொல்றாங்க, अब वो सारी स्त्री जाकर कहते நாங்க हैं, பார்த்தோம் இப்படி, हमने ऐसा देखा, இயேசு கல்லறை திறந்திருக்கு, यीशु का कब्र खुला हुआ இயேசு है, இல்ல, यीशु नहीं है. அவருடைய தூதர்களை பார்த்தோம். उसके दूतों को देखा, சீஷர்கள் நம்பல. चेलों ने विश्वास नहीं அடுத்து किया. ஒரு 2 சீஷர்கள் வந்தாங்க. अगला 2 चेले आए. அந்த 2 சீஷர்கள் வந்து वो 2 चेले சொல்றாங்க, आकर இயேசு நாங்க பார்த்தோம், यीशु को हमने देखा, ஆனா அவர்களும் நம்பல. लेकिन वो भी विश्वास அப்ப नहीं किया. சீஷருடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா? आप चेलों का जीवन में क्या है जानते நம்ப தகுதி இல்லாம போயிட்டாங்க. हैं? उसे विश्वास करने के लिए योग्य नहीं थे. அவங்களுக்கு அவிசுவாசம் அவ்வளவு பெருகி போச்சு. उनका अविश्वास इतना बढ़ चुका है. இயேசு எழுந்திருக்க மாட்டார். यीशु नहीं जी उठेगा. ஹல்லேலூயா हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனா அவங்களுக்கு தான் சொல்லி கொடுத்தாரு, நான் 3 நாள்ல உயிரோட எழும்புவேன். लेकिन उन्हें ही उसे सिखाया था कि मैं तीसरा दिन जी ஆனா அவங்க उठूंगा. வாழ்க்கையில என்ன ஆயி போச்சு? लेकिन उनका जीवन में क्या हुआ? நம்பிக்கை இழந்து போய் वो விட்டார்கள். विश्वास को खोकर बैठे. லூக்கா 24ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, लूका 24वां अध्याय उसका 17 वचन में அந்த देखते हैं. எம்மாவுக்கு போகிற 2 சீஷர்களை பாருங்க. उस यम्मा के गांव के जाने के समय 2 चेलों को देखते हैं. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக் यीशु கொண்டிருக்கிறார்கள். मसीह के जी उठने के बारे में वो बातें कर रहे थे. இன்னைக்கு காலையிலேயே 2 ஸ்திரீகள் அங்க போனாங்களாம். सुबह के समय 2 स्त्री वहां गए. கல்லறையில இயேசு இல்ல, कब्र में यीशु नहीं உள்ள था. போய் பார்த்துட்டு வந்தாங்க. अंदर जाकर देखकर वो आए थे. ஆனா இயேசு இல்ல. लेकिन यीशु मसीह वहां नहीं था. ஆனால் அவர்கள் எப்படி போனார்கள் என்றால், लेकिन वो कैसे गए थे? துக்கத்தோடு वो போனார்கள். दुख के साथ गए थे. துக்கத்தோடு போனாங்க. वो दुख के साथ கொஞ்சம் वो गए யோசிச்சு थे. பாருங்க, थोड़ा हम सोच कर இயேசு देखेंगे. உயிர்த்தோட எழும்போது துக்கமான செய்தியா சந்தோஷமான செய்தியா? यीशु मसीह जी उठा वो अच्छी बात है कि दुख की बात है? சந்தோஷமான செய்தி, एक खुशी की बात है. ஹல்லேலூயா. हालेलुया. இதே துக்கத்தை வந்து சிலுவையில அறையச்சல காட்டியிருந்தா கூட ஒண்ணும் अगर பிரச்சனை यही இல்ல. दुख को सूली पे मारने के समय दिखाया तो भी कुछ भला होता. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனா இங்க இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார், लेकिन यहाँ पर यीशु जी उठ चुका ஆனா है, துக்கத்தோடு இருக்கிறார். लेकिन वो दुख के साथ है. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை அப்படித்தான் आज இருக்கு. कई सारे लोगों का जीवन ऐसा ही வெளியே है. சொல்லுவோம், बाहर हम कहेंगे கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், यीशु मसीह मेरा चरवा है, ஆனா உள்ள பிரச்சனை வந்த உடனே துக்கம் வந்துருது. लेकिन अंदर एक समस्या आते ही एक दुख आ जाता है. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். वो मेरे लिए सब कुछ कर कर पूरा करेगा. ஆனால் உள்ள என்ன இருக்கு? கவலை இருக்குதா? लेकिन अंदर क्या एक चिंता है. இப்படிதான் அன்னைக்கு சீஷர்கள் இருந்தாங்க. ऐसे उन दिनों में चेले थे. வெளியே சொல்றாங்க அவர் உயிரோட எழுந்துட்டாரு, बाहर कहते हैं कि वो जी उठ चुका है, ஆனா உள்ள துக்கம் இருந்துகிட்டே लेकिन இருக்கு. अंदर उनके मन में एक दुख है. இதெல்லாம் சீர் பண்ணணும். ये सब ठीक करना இது है. சரி கிடையாது. ये सही नहीं அதை है. இயேசு அங்க மீட் பண்ண விரும்பினார் பாருங்க. यीशु मसीह इसलिए उनसे मुलाकात करना चाहता है. ஹல்லேலூயா. हालेलुया. லூக்கா 24ஆம் அதிகாரத்துல लूका 24वां अध्याय के 34 46 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, हम 34 से लेकर 46 तक देखते हैं. வேத வாக்கியங்களை அவர்கள் அறிந்து
கொள்ளும்படி மனதை திறந்தார். शास्त्र के वचनों को समझने लायक उनके मन को उसने खोल दिया। 45ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. 45वां वचन ऐसे அப்ப कहती है, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளலன்னு சரியாக वो शास्त्र के वचनों को अच्छी तरह से वो समझ नहीं அதை पाए, நான் சரிப்படுத்தணும். उसे ठीक करना है। நமக்கு தெரியும் யோவான் 20ஆம் அதிகாரத்தில் हम जानते हैं यूहन्ना 20वां अध्याय के 24 ல இருந்து 29 வரைக்கும் வாசிக்கும் हम பொழுது 24 से लेके 29 तक हम पढ़ते हैं। எல்லா சீஷர்களும் இயேசுவை பார்த்துட்டாங்க. सारे चेलों ने यीशु मसीह को देख लिया है, தோமா பார்க்கல. तोमा ने नहीं அவரு देखा। சொல்றாங்க, उससे कहते हैं, நாங்க இயேசுவை பார்த்தோம், हमने यीशु को देखा அவர் है, எங்களோட வந்து वो பேசினாரு. हमसे आकर बातें किया। தோமா சொல்றாரு, तोमा कहते हैं, நான் நம்ப மாட்டேன். मैं नहीं विश्वास करूंगा। அல்லேலூயா. हालेलुया। நான் நம்பவே मैं மாட்டேன். विश्वास नहीं என் करूंगा। கண்ணால பார்க்கணும், मैं अपने नजरों से என் देखना है, கைய என் விரலாவோடி கையில போடணும், मैं अपने उंगली को उसके हाथ के छेद में என் डालना है, கையோடைய விலாவுல போடணும். मैं उसके छाती पे डालना है, அப்பதான் நம்புவேன். तब मैं विश्वास करूंगा। அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அவிசுவாசம். वैसे उतना उसका अविश्वास है। அல்லேலூயா. हालेलुया। அந்த அளவுக்கு அப்ப சீஷருடைய வாழ்க்கை பாருங்க, हम चेले के जीवन को देखते எந்த हैं, அளவுக்கு விசுவாசமா இருந்தார்களோ कितना विश्वास के साथ थे, அந்த விசுவாசம் தூர போயிட்டு, वो विश्वास सब दूर हट गया। எந்த அளவுக்கு கர்த்தரோடு சந்தோஷமா இருந்தார்களோ कितना यीशु मसीह के साथ एक खुशी के साथ रहने சந்தோஷத்துக்கு लगे, பதில் இப்ப துக்கம் வந்துட்டு, वो सब खुशी अभी दुख में எந்த बदल गया। அளவுக்கு வேதத்தை நல்லா கற்றிருந்தார்களோ कितना अच्छे से शास्त्र को இப்ப அந்த जान வேத गए थे, வாக்கியங்களை மறந்து अब போயிட்டாங்க. वो शास्त्र के वचन सब भूल गए हैं। அல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. ऐसी स्थिति में अभी जीवन யோவான் बिता रहे हैं। 21ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது यूहन्ना 21वां अध्याय के 3रा वचन को हम देखते हैं। பேதுரு சொல்றாரு, पतरस कहते हैं, வாங்க நம்ம மீன் பிடிக்க போலாம். आइए हम मछली पकड़ने जाएं। அல்லேலூயா. हालेलुया। மீன் பிடிக்க போகலாம் हम அப்படிங்கறாரு. मछली पकड़ने जाएंगे। சீஷர்களையும் கூட்டி கொண்டு போயாச்சு. वो चेलों को भी लेकर ஆனா அந்த जाता है। அதிகாரத்தின் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, उस अध्याय के 24 ऊपर யோவான் 14वां वचन कहता है, 21:14 பாருங்க, हम 21वां अध्याय उसका 14वां இது वचन में देखते हैं। கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த மூன்றாவது தரிசனம். अब परमेश्वर ने उन्हें दिया हुआ तीसरा दर्शन था। அப்ப ஆல்ரெடி उसके पहले ரெண்டு தரிசனத்தை பார்த்தாங்க. दो दर्शन को उन्होंने देख लिया। ரெண்டு தரிசனத்தை பார்த்து दो दर्शन को देखकर ஆண்டவர் விசுவாசிக்கல, परमेश्वर विश्वास नहीं, அழைத்த அழைப்பை விட்டுட்டாங்க. एक बुलावट को उन्होंने छोड़ இப்ப दिया। மறுபடியும் என்ன ஆயி போச்சு, மீன் பிடிக்கிற अब நிலைமை. फिर से मछली पकड़ने के लिए जाते हैं, மீன் கிடைக்கல. मछली नहीं ஆனா मिली, ஆண்டவர் மூணாவது தடவை தரிசனம் लेकिन வந்தார். परमेश्वर तीसरी बार भी उन्हें दर्शन दिया। தரிசனம் கொடுத்து சொல்றாரு, दर्शन देकर कहता है, என்ன இப்பமாவது நம்புங்க. अरे अभी मुझे आप पर भी विश्वास ஏன்னா कीजिए, தரிசனம் கொடுக்கற எல்லாரும் ஆவின்னு நினைச்சாங்களாம். क्योंकि दर्शन देने के सब समय भूत है ஆண்டவர் करके। சொல்றாரு, என் கையை பாருங்க, परमेश्वर ने कहा मेरे என் हाथों காலை को देखो, பாருங்க, मेरे पैरों को எனக்கு देखो, சரீரம் இருக்கு. ये मुझे शरीर है, ஒரு ஆவிக்கு இப்படி இருக்குமா? एक आत्मा को ऐसा रहेगा क्या? நான் தான் இயேசுன்னு அவர் சொல்றாரு. मैं यीशु कर वो कहता கொஞ்சம் है, சாவு, ஏன்னா பொரிச்ச மீன் கொண்டு வாங்க, அதையும் சாப்பிடுறேன். थोड़ा पकाया हुआ मछली मेरे लिए लाओ कर कहता அப்போ है। ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் அவளுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். यीशु मसीह फिर से उन्हें दर्शन देते रहा। அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது हम प्रेरित पहला अध्याय के तीसरा वचन में देखते हैं, ஏறக்குறைய 40 நாட்களுக்கு மேலாக அவர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார். लगभग 40 दिन से ज्यादा उनके लिए दर्शन देने लगा। ஏன் ஆண்டவர் இவ்வளவு தரிசனங்களை கொடுக்க क्यों வேண்டும்? परमेश्वर इतना दर्शन देना जरूरी है? ஏன் ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுத்து கொடுத்து அவர்களை வந்து சில காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறார்? क्यों उनके जीवन में ऐसे दर्शन दे देकर उनके जीवन में कुछ कार्य कर रहा था? ஏன்னா சீஷருடைய வாழ்க்கைலாம் இப்ப சீர்குலைஞ்சு போய் இருக்கிறது. क्योंकि चेलों का जीवन जो है अभी बिगड़ चुका था, விசுவாசம் குறைஞ்சு போச்சு, विश्वास कम हो चुका था, நம்பிக்கை விட்டு தூர போயிட்டாங்க, उनका भरोसा से दूर हट गए हैं, வசனத்தை மறந்து போயிட்டாங்க, वचन को भूल चुके हैं, ஆண்டவருடைய அழைப்பை விட்டு தூர போயிட்டாங்க. परमेश्वर की बुलावट को भूल चुके हैं। அல்லேலூயா. हालेलुया। இப்ப இவர்கள் எல்லாம் சீர்படுத்தணும் அப்படினா, अब सब इन्हें ठीक करना है, மறுபடியும் ஐக்கியத்துல கொண்டு வரணும் அப்படினா, फिर से एक मन के अंदर लाना है, தரிசனம் கொடுத்தே ஆக வேண்டும். दर्शन देना जरूरी है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப உயிர்த்தெழுந்த இயேசு जी उठा हुआ यीशु சீஷர்கள் அப்படியே நடுவழியில விட்டுட்டு போகல, चेलों को ऐसे बीच रास्ते छोड़कर नहीं चला மறுபடியும் गया, வந்தார். फिर से आया, அவருடைய சீர்குலைந்து கிடக்கிற வாழ்க்கையை சீர்படுத்தினார். उनका बिगड़ा हुआ जीवन को फिर से बनाया। சோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட आज हमारा जीवन में அப்படிப்பட்ட भी உறவுகள் சீர்குலைந்து கிடக்கிறதா? ऐसे रिश्ते में हम बिगड़ चुके हैं சோ क्या? இன்னைக்கு சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். वो सब हमें ठीक करना जरूरी है। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் யோவான் 15ஆம் அதிகாரத்துல யோவான்னா 15वां சில अध्याय உறவுகளை நாம் பார்க்க हम முடியும். कुछ रिश्तों को देखते हैं। அல்லேலூயா. हालेलुया। 1 லிருந்து 8 வரைக்கும் பார்த்தோம் हम அப்படினா 1 से लेकर 8 वचन तक देखते हैं। ஒரு செடிக்கு ஒரு கொடிக்கான உறவை சொல்லப்பட்டு இருக்கிறது. एक पेड़ के लिए और उसमें से निकलने वाले फांदी का एक रिश्ता बताया கொடியானது गया। செடியோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கும். पेड़ अपने फांदी से जुड़ा हुआ रहेगा तो कई सारे फल देंगे। சோ இன்னைக்கு நாம் கொடியா இருக்கிறோம். आज हम एक फांदी के रूप में हैं। நாம் செடியாகி இயேசுவோடு இணைந்திருந்தால் கனிகளை கொடுப்போம். उस पेड़ नाम के यीशु मसीह के साथ जुड़े रहेंगे तो हम अच्छे फल देते இன்னைக்கு रहेंगे। अनेகருக்கு அந்த இணைந்திருக்கிற தன்மை கொஞ்சம் பிரிந்து போய் இருக்கிறது. आज कई लोगों को जुड़ा हुआ रिश्ता जो है बिगड़ चुका है। முன்னாடி கனி கொடுத்தவர்கள், पहले फल देते थे, முன்னாடி நல்ல ஜெபித்தவர்கள், पहले अच्छा प्रार्थना करते थे, ஆத்தும பாரத்தோடு ஓடினவர்கள், प्राण के बोझ के साथ दौड़ते ஆனா रहे இன்னைக்கு அது थे, இல்லாமல் இருக்கிறது. लेकिन आज वो सब खोकर बैठे முன்னாடி हैं। ஓடி ஓடி சுவிசேஷ ஊழியம் पहले செய்தவர்கள், दौड़ दौड़ कर सुसमाचार का सेवा ஆனா करते இன்னைக்கு थे, அந்த இணைப்பு இல்லாமல் போய்விட்டது.
இருக்கிறது. लेकिन आज जो जुड़ा हुआ रिश्ता छूटा हुआ கனிகள் है, இல்லாமல் போயிட்டு आज फल सब नहीं है। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता அந்த है உறவை கொஞ்சம் எனக்கு சீர்படுத்தி उस रिश्तों को आज तू ठीक कर ले। அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு தான் ஆண்டவர் உயிர் தெழுந்திருக்கிறார். इसलिए आज परमेश्वर जी उठा है। அடுத்ததாக 9 இருந்து 12 வரைக்கும் பார்க்கும் हम பொழுது 9 से लेके 12 वचन तक देखते हैं। ஒரு பிதாவுக்கும் குமாரனுக்குமான உறவு एक இருக்கிறது. पिता और पुत्र का एक रिश्ता होता है। அவர் சொல்ல பிதா குமாரனில் அன்பாய் இருக்கிறார், एक पिता अपने बेटे से प्रेम करता है, குமாரனும் பிதாவில் அன்பாய் இருக்கிறார். वैसे ही बेटा अपने पिता से प्रेम के என்னுடைய साथ रहना அன்பில் है। நிலைத்திருங்கள். मेरे रिश्ता में आप प्रेम में जुड़े रहो। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த உறவுல நாம் சரியா இருக்கிறோமா? इस रिश्ते में हम सही रीति से அவர் रहना நம்முடைய है। தகப்பன், वो हमारा पिता है, நாம் அவருடைய குழந்தைகள். हम उसके बच्चे हैं। தகப்பனை நேசிக்கிறோமா? हम पिता से प्रेम करते அந்த हैं क्या? அன்பில் நிலைத்திருக்கிறோமா? उस प्रेम में हम स्थिर है क्या? இன்னைக்கு அந்த பிள்ளை தகப்பனுடைய உறவு சீர்குலைந்தா சீர்படுத்த ஆண்டவர் சொல்லுகிறார். आज उस पिता बेटे के रिश्ते को परमेश्वर सही करने के लिए कहता அது है। 13 இருந்து 15 வரைக்கும் வாசிக்கும் हम பொழுது 13 से लेके 15 वचन तक पढ़ते அங்கு हैं। சிநேகிதன் என்று அவர் சொல்லுகிறார். वहां पे वो एक दोस्त कर நம்ம कहता ஒரு है, ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம். हम सब एक दोस्त के என் समान பிதா हैं। எனக்கு என்னெல்லாம் சொன்னாரோ मेरे पिता ने जो कुछ भी मुझे அத்தனை कहा நான் है, உங்களுக்கு சொல்லிட்டேன். मैं सब कुछ तुम्हें कह दिया हूं। உங்ககிட்ட மறைக்க என்கிட்ட எதுவுமே இல்ல. तुमसे छुपाने के लिए मेरे पास कुछ नहीं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இன்னைக்கு நாம் ஆண்டவரோடு நல்ல ஒரு சிநேகிதரை போல இருந்தா हम परमेश्वर के साथ एक दोस्त के समान நல்ல रहेंगे तो வெளிப்பாடுகளையும் வரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். अच्छा एक प्रकटीकरण को और एक दर्शन को पा सकते हैं, ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். गुप्त बातों को जान ஆனா सकते இன்னைக்கு हैं। ஏன் வெளிப்பாடுகள் இல்ல? आज लेकिन क्यों उस ஏன் प्रकटीकरण नहीं है? தரிசனங்கள் இல்ல? क्यों दर्शन नहीं है? ஏன் சொப்பனங்கள் இல்ல? क्यों स्वप्न नहीं है? உறவு சரியில்லை. क्योंकि हमारा रिश्ता सही नहीं है। அல்லேலூயா. हालेलुया। உறவு சரியில்லை. हमारा रिश्ता सही नहीं है। இன்னைக்கு ஒரு சிநேகிதரை போல ஆண்டவரோடு இருங்க. हम एक दोस्त के समान परमेश्वर के साथ ஆண்டவர் रहेंगे तो உங்களுக்கு வெளிப்படுத்துவார். परमेश्वर आपको प्रकटीकरण देगा। அல்லேலூயா. हालेलुया। அடுத்ததாக 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது अगला हम 20 वचन में देखते அங்கு हैं, சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पर कही गई ஒரு है, ஊழியக்காரன், एक सेवक, ஒரு எஜமான். एक मालिक, அல்லேலூயா. हालेलुया। அவர் நம்முடைய எஜமானாய் तो இருக்கிறார். हमारा एक मालिक के रूप நாம் में அவருடைய வேலைக்காரர்களாய் हम இருக்கிறோம். उसके नौकर के समान அப்ப हैं। என்ன? तब क्या है? எஜமான் சொல்லுகிற அத்தனைக்கு கீழ்ப்படிய अब வேண்டும். मालिक जो भी कहता है उसका आज्ञा அதை पालन करना அப்படியே செய்ய है, வேண்டும். उसे सही रीति से करना है। இப்படி अनेक உறவுகள் வேதத்தில் நமக்கும் ஆண்டவருக்கு சொல்லப்பட்டு आज இருக்கிறது. ऐसे कई सारे रिश्ते हमारे लिए परमेश्वर के लिए शास्त्र में कही ஆனா गई है। இந்த ஒரு அதிகாரத்தில் இந்த 4 உறவுகள் इस இருக்கிறது. एक अध्याय में 4 रिश्ते देखते அப்ப हैं। இந்த உறவுகளை இன்னைக்கு நாம் விட்டு சீர்குலைந்து இருக்கலாம். ये रिश्तों को हम छोड़कर बिगड़ा हुआ एक जीवन बिताते அந்த हैं। சிஷ்யருடைய வாழ்க்கையை மறுபடியும் சீர்படுத்தினார். उन दिनों में चेलों का जीवन में उसने सही कराया, அவர்களை மறுபடியும் அபிஷேகித்தார். उन्हें फिर से अभिषेक दिलाया, மறுபடியும் ஊழியத்தில் ஸ்திரப்படுத்தினார். फिर से सेवा में स्थिर किया, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ और வைத்தார். परमेश्वर के लिए एक जलन के साथ जीने को लगाया। உயிரோடு எழுந்தவர் உறவுகளை சீர்படுத்துகிறார். जी उठने वाला परमेश्वर हमारे रिश्तों को सही करता है। இன்னைக்கு நமக்கு உள்ள ஆண்டவருக்குள்ள உறவை சீர்படுத்தணும். हम अपने और परमेश्वर के बीच का रिश्ते को सही करना है। அல்லேலூயா. हालेलुया। ஒன்று உயிரோடு எழுந்த தெய்வம் தன் வார்த்தையை உறுதிப்படுத்தினார். जी उठा परमेश्वर अपने वचनों को स्थिर किया है। இரண்டாவது உயிரோடு எழுந்தவர் தன்னுடைய உறவுகளை எல்லாம் சீர்படுத்தி. दूसरा जी उठा परमेश्वर अपने रिश्तों को सब सही किया है। மூன்றாவதாக तीसरा हम देखते அந்த हैं மத்திய 27ஆம் அதிகாரத்தில் मत्ती 27वां अध्याय के 52 53 பார்க்கும் பொழுது 52 और 53वां वचन में देखते हैं, கல்லறைகளும் திறந்தது, कब्र खुले, நித்திரை அடைந்திருந்த अनेक பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தன. जो कि विश्राम पाए हुए कई सारे पवित्र लोगों का शरीर भी जी उठा। அவர் உயிர் தெழுந்த பின்பு वो जी उठने के बाद இவர்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு वो सब कब्र से निकल பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து पवित्र शहर के अंदर प्रवेश करने அநேகருக்கு लगे। காணப்பட்டார்கள். वो कई सारे लोगों को दिखाई दिए। அல்லேலூயா. हालेलुया। இப்ப அவர் உயிர் தெழுந்த பொழுது अब वो जी उठने के இன்னொரு समय காரியம் நடந்தது. और एक बात वहां पर भी थी, பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் திறக்க ஆரம்பித்தது. पवित्र लोगों के कब्र भी खुलने लगे। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்கு காவல் வச்சா यीशु मसीह की कब्र को पहरे लगाने पर இயேசுவுக்கு ஊழியம் செய்த பரிசுத்தவான்களுடைய கல்லறைலாம் திறக்க ஆரம்பித்தது. यीशु मसीह के लिए जो कोई सेवा के उस पवित्र लोगों के कब्र भी खुलने लगे। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய கல்லையை அடைச்சு வச்சு திறக்க கூடாதுன்னு இருக்காங்க. उसकी कब्र को खुलना नहीं चाहिए कर बंद कर रखे हैं। ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर कहता है என் கல்லறையை உன்னால திறக்காம தடுக்க முடியாது. मेरे कब्र को भी तू रोक नहीं सकता है, என்னுடைய ஊழியக்காரருடைய கல்லறையை உன்னால தடுக்க मेरे முடியாது. सेवकों के कब्र को भी खुलने से नहीं रोक கர்த்தர் सकता। அதையும் திறந்து காட்டினார். परमेश्वर उसे भी खोल कर दिखाया। பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் எனக்கு திறக்க ஆரம்பித்தது. पवित्र लोगों की कब्र जो है खुलने लगे। அல்லேலூயா. हालेलुया। அது அவர் உயிர் தெழுந்தார், वो जी उठा, பரிசுத்தவான்களை உயிர்ப்பித்தார். पवित्र लोगों को भी जिलाया। அல்லேலூயா. हालेलुया। அந்த நாட்கள்ல வாழ்ந்த अनेक उन பரிசுத்தவான்கள் दिनों में जी रहने वाले पवित्र लोग உயிரோடு எழும்பினார்கள். जी उठे थे। அல்லேலூயா. हालेलुया। இந்த வசனத்தை நம்ம வாஸ்து ஆழமாய் பார்த்தோம் அப்படினா इस वचन को हम गहराई से देखेंगे तो இயேசு சிலுவையில தொங்கும் பொழுது यीशु मसीह सूली पे जब मारा அவர்கள் गया था, அவருடைய கல்லறைகள் திறந்து அவங்க கல்லறை திறந்து எழுந்திருந்தாங்க. उनके कब्र खुलकर वो उठने लगे। அல்லேலூயா. हालेलुया। அவங்க அப்பவே எழுந்துட்டாங்க. वो उसी समय में जी उठने ஆனா लगे। உயிர் தெழுந்த பின்பு लेकिन जी उठने के बाद கல்லறையை விட்டு வெளியே वो வந்தார்கள். कब्र से बाहर आए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க இயேசு கிறிஸ்துவை हम देखते हैं यीशु मसीह को அடக்கம் பண்ணப்பட்டவன வெளியே கல்லறைக்கு வெளியே காவல் வச்சிட்டாங்க. दफनाने के बाद उनके बाहर
वो कब्र को ஆனா पहले लगा யூதா எழுதும் பொழுது இப்படியா दिया। எழுதுகிறார், लेकिन यहूदा लिखने के समय ऐसे लिखते हैं, இயேசு கிறிஸ்து यीशु मसीह அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது दफनाने के समय में காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் சுவிசேஷம் அறிவித்தார். पहरे में रहने वाले आत्माओं को जाकर सुसमाचार बताया। ஹalleluya. हालेलुया। பாதாளத்துல இருந்த ஆத்மாவுக்கு போய் சுவிசேஷம் அறிவிச்சார். पाताल में रहने वाले प्राणों को जाकर सुसमाचार बताया। ஹalleluya. हालेलुया। அப்ப இந்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிருப்பாங்க? पवित्र लोगों ने क्या किया होगा? ஆண்டோட கூட போயிட்டாங்க நினைக்கிறேன். हम यीशु मसीह के साथ गए होंगे। ஹalleluya. ஒரு பெரிய கூட்டமே அங்க ஒரு சுவிசேஷ ஊழியம் பண்ணிட்டு एक बड़ा मंडली जाकर वहां पर सुसमाचार का सेवा करने மூன்றாவது लगे। நாள் வந்தது. तीसरा दिन आया, இயேசு கிறிஸ்து வெளியேறி அடி மேல போனாரு. यीशु मसीह जी उठ के ऐसे ऊपर जाने இந்த लगा। பரிசுத்தவான்கள் என்பி பரிசுத்த நகரத்துக்கு ஓடி ये வந்தாங்க. पवित्र लोग सब उठकर पवित्र शहर में आ गए। ஹalleluya. हालेलुया। ஆனால் இந்த சம்பவத்தை लेकिन ये संभव को நாம் இப்படியே விட்டுவிட முடியாது. हम ऐसे ही नहीं छोड़ सकते हैं। ஏன் அப்படினா, क्यों जानते हैं? ஏன் இந்த சம்பவம் சொல்லப்பட்டது, ये संभव क्यों कही गई? ஏன் இது வேதத்தில் குறிக்கப்பட்டது என்று क्यों ஒரு ये காரணம் இருக்கிறது. शास्त्र में इसके बारे में क्यों बताया गया? இப்ப क्या எழுந்த कारण है? பரிசுத்தவான்கள் மறுபடியும் மரிச்சிருப்பாங்க. पवित्र जो लोग हैं वो फिर से मरे रहेंगे। ஹalleluya. हालेलुया। ஏன்னா எழுந்ததுல இயேசு மாத்திரம் தான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறார். जी उठने लोगों में केवल यीशु मसीह आज भी जिंदा है। வேற எல்லாரும் நிச்சயமா மரிச்சிருப்பாங்க. बाकी जो जी उठे थे वो फिर से मरे ஆனால் रहेंगे। இந்த சம்பவம் வேதத்தில் ஏன் எழுதப்பட்டு இருக்கிறது? ये संभव शास्त्र में क्यों लिखी गई है? அன்னைக்கு பரிசுத்தவான்கள் மாத்திரமே எழுந்தார்கள் சொல்லுகிறது. उन दिनों में पवित्र लोग केवल जी उठे करके வேற யாரும் எழும்பல. और कोई नहीं जी उठे। हालेलुया। हालेलुया। பரிசுத்தவான்கள் கல்லறை விட்டு எழும்பி வெளியே வந்தார்கள். पवित्र लोग अपने कब्र से उठे जी। இந்த சம்பவம் ஏன் எழுதப்பட்டது ये என்றால், संभव क्यों लिखी गई जानते இது हैं? இயேசுவின் வருகையில் நடக்க போற சம்பவத்திற்கு முன்னுதாரணமான ये சம்பவம். यीशु मसीह के आगमन में होने के पहले वाली बात यहाँ पर बताई गई। ஹalleluya. இது हालेलुया। அதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள் இது. ये उसके पहले का एक छोटा उदाहरण है। அங்க பாருங்க, वहां पे அந்த देखते हैं। 53 வசனத்தை பார்க்கும் பொழுது 53वां वचन में देखते हैं அவர்கள் கல்லறையை விட்டு வெளியே वो வந்தார்கள். कब्र को छोड़कर बाहर आने लगे। ஹalleluya. हालेलुया। அப்படியே இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே उसी तरह यीशु मसीह के दिनों में 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 52ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது पहला कोरिन्थियों 15वां अध्याय के 52वें वचन को हम देखते அங்க हैं। இப்படியே சொல்லப்பட்டு இருக்கிறது, वो इस रीति से कहती है, எக்காலம் தொனிக்கும், वहां पर दूरी बचाई அப்பொழுது जाएगी। மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், उस समय में मरे हुए न मरे हुए के समान जी उठेंगे। நாம மறுரூபமாக்கப்படுவோம். हम भी रूपांतर किए जाएंगे। ரெண்டு சம்பவங்கள் நடக்கு दो பாருங்க. संभव यहाँ पर होती है। ஒன்று, देखिए, पहला மரித்தோர் मरे हुए मरे हुए அவர்கள் எப்படி இருக்கிறார்களா? वो कैसे हैं? அழிவில்லாதவர்களாய் वो எழுந்திருப்பார்கள். न मरे हुए न नष्ट हुए के அப்பனா समान அவங்க जी उठेंगे। கல்லறை விட்டு வெளியே வருவாங்க. वो कब्र से जी उठेंगे। ஹalleluya. हालेलुया। கடைசி நாட்களிலே आखिर के दिनों में எக்காலம் தொனிக்கும் பொழுது, एक दूरी बजाई இயேசு जाएगी। கிறிஸ்து வெளியே வரும் பொழுது यीशु मसीह जब बाहर आएगा, மரித்தோர் தங்கள் கல்லறை விட்டு வெளியே வருவார்கள். जो कि मसीह में मरे हुए वो अपने कब्र से बाहर அங்க उठकर आएंगे। சொல்லப்பட்டிருந்தது பரிசுத்தவான்கள் வந்தார்கள். वहां पे कही गई पवित्र लोग वहां இந்த पर आए। பரிசுத்தவான்களை தான் उस पवित्र लोगों நம்ம வந்து को 1 தெசலோனிக்கர்ல பார்க்க हम முடியும். पहला தெசலோனிக்கேयों में देखते 1 हैं। தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்துல पहला தெசலோनिக்கேयों 4वां அங்க अध्याय में சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पर कही गई है 16 17ல 16 17 में கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது जो कोई எழுந்திருப்பார்கள். मसीह के अंदर मरे हुए पहले उठेंगे। அப்ப இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் யார்? मसीह के अंदर मरे हुए कौन है? அவர்கள் தான் அங்கு சொல்லப்பட்ட वो பரிசுத்தவான்கள். वहां पर कहे गए पवित्र लोग அப்ப हैं। அந்த பரிசுத்தவான்கள் கல்லறை விட்டு வெளியே வந்தார்கள் वो என்றால், पवित्र लोग अपने कब्र से जी उठकर बाहर आएंगे। तो கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களும் கல்லறை விட்டு வெளியே வருவார்கள். मसीह के अंदर मरे हुए अपने कब्र से जी उठकर आएंगे। ஹalleluya. हालेलुया। ஏன்னா உயிர்த்தெழுந்தவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். क्योंकि जी उठा हुआ फिर से पुनर्जन्म देने के लिए महान है। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும். आज आप और मैं मसीह के अंदर मरना जरूरी है। கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாய் வாழ்ந்தோம் என்றால், मसीह के अंदर एक पवित्र जीवन बिताएंगे। நாமும் பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிற பட்டியலில் வந்தோம் हम என்றால், भी पवित्र लोगों कहने वाले उनके बीच में अगर आए तो பிரதான தூதனுடைய எக்காலம் தொனிக்கும் பொழுது प्रधान दूत का दूरी बजाने के समय உயிரோடு எழும்புவோம். हम भी जी उठेंगे। ஹalleluya. हालेलुया। நம்முடைய கல்லறை திறக்கப்படும். हमारी कब्र भी खुली जाएगी। அந்த விசுவாசம் இருக்கணும். वो विश्वास से हम अंदर लेकर ஹalleluya. जाएंगे। हालेलुया। இந்த உலகத்துல நான் மரிச்சாலும் பிரச்சனை இல்ல. इस संसार में मरू तो भी कोई समस्या नहीं। இயேசு வரும்பொழுது என் கல்லறை திறந்து கொண்டு நான் வெளியே வருவேன். लेकिन यीशु मसीह के आगमन में मैं अपने कब्र को खोलकर बाहर आऊंगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அவர் பரிசுத்தவான்களை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். पवित्र लोगों को जिलाने के लिए वो महान है। அடுத்து பாருங்க, இந்த எழுந்தவங்க வெளியே வந்தவங்க என்ன பண்ணாங்க? अगला देखते हैं ये जी उठे हुए बाहर பரிசுத்த आए क्या करते हैं? நகரத்தில் वो பிரவேசித்தார்கள். पवित्र शहर के अंदर प्रवेश करने लगे। பரிசுத்த நகரம் என்பது எது? पवित्र शहर माने क्या? அந்த நாட்களில் சொல்லப்பட்டது எருசலேம் நகரம். उन दिनों में कहा गया यरूशलेम को कहा गया। ஹalleluya. हालेलुया। ஏன்னா எருசலேம்ல தான் அவன் ஆண்டவரை கொலை பண்ணாங்க. क्योंकि यरूशलेम में यीशु मसीह को मारा गया था। எருசலேம்ல ஆண்டவருடைய கல்லறை இருந்தது. यीशु मसीह का परमेश्वर कब्र அப்ப था। எருசலேமில் இருந்த பரிசுத்தவான்கள் எழும்ப ஆரம்பித்தார்கள். यरूशलेम में रहने वाले पवित्र लोग जी उठने அந்த लगे। பரிசுத்த நகரமாகிய
எருசலேமுக்குள் उस பிரவேசித்தார்கள். पवित्र शहर यरूशलेम के अंदर प्रवेश करने लगे। நாமும் எழும்பும் பொழுது हम भी जी उठने के எங்கு समय பிரவேசிப்போம் தெரியுமா? कहां प्रवेश करेंगे जानते हैं? வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, प्रकाशित में 21वां अध्याय के 10वां वचन कहती है, வானத்திலிருந்து பரிசுத்த நகரம் இறங்கி வந்தது. आकाश से एक स्वर्ग का द्वार खुलकर ஒரு वहां से एक पवित्र ஆயத்தம் नगर, பண்ணப்பட்ட மணவாட்டி போல இருந்தது அது. एक तैयार किया गया दुल्हन के समान था। அந்த பரிசுத்த நகரத்திற்குள் நீங்களும் நானும் உள்ள उस போகிறோம். पवित्र शहर के अंदर आप और मैं प्रवेश அங்கே करने वाले हैं। மணவாளன் இயேசு இருப்பார். वहां पर मेरा दूल्हा यीशु मसीह रहेगा। மணவாட்டியாகிய நீங்கள் நானும் உள்ள போக போகிறோம். दुल्हन के समान आप और मैं अंदर प्रवेश करने वाले हैं। அல்லேலூயா. हालेलुया। அந்த பரம எருசலேமே ஆகிய பரிசுத்த நகரத்திற்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். उस प्रधान यरूशलेम नाम के उस शहर के अंदर हमें प्रवेश करना அதற்கு है। தான் கல்லறை விட்டு கர்த்தரை எழுப்புகிறார். इसके लिए परमेश्वर हमें इस कब्र से खोलकर जी उठाता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் यीशु मसीह का जी उठना பரிசுத்தவான்களை பரிசுத்த நகரத்திற்குள் கொண்டு போனது. पवित्र लोगों को पवित्र शहर के अंदर ले गया। அப்படி ஆண்டவருடைய வருகையில वैसे यीशु मसीह के आगमन में நீங்களும் நானும் அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ள போகணும். आप और मैं उस पवित्र शहर के अंदर प्रवेश எப்படி करेंगे। வாழணும்? कैसे जीवन बिताना है? பரிசுத்தவான்களாய் एक வாழணும். पवित्र जीवन बिताना है। அல்லேலூயா. हालेलुया। கள்ளம் கபடற்ற குற்றமற்ற ஒரு ஜீவியம் செய்வித்தார் एक निष्कलंक और निर्दोष जीवन बिताएंगे तो நிச்சயமாக ஆண்டவரோடு அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் வீட்டு இருப்போம். हम निश्चय परमेश्वर के साथ उस शहर के अंदर प्रवेश करेंगे। மூன்றாவது அங்க பார்க்கும் பொழுது तीसरा हम वहां पर देखते हैं, கல்லறையில் விட்டு வெளியே வந்தவர்கள் என்ன பண்ணாங்க? उस कब्र से बाहर आए हुए क्या किए? அநேகருக்கு वो காணப்பட்டார்கள். कई सारे लोगों को दिखाई देने அநேகர் लगे। பார்த்தாங்க, कई सारे लोगों ने उन्हें देखा, ஆச்சரியப்பட்டாங்க. एक अचंभित हुए, ஏய், இவங்கெல்லாம் இறந்துலாப்பா போனாங்க, ये सब मरे हुए थे ना, ஆனா இப்ப எப்படி வெளியே வந்தாங்க? अब ये कैसे जी उठे हैं? ஆண்டவர் எழுந்தா எல்லாரும் வெளியே வருவாங்க. अगर परमेश्वर जी उठे सारे लोग जी उठेंगे। அல்லேலூயா. हालेलुया। அவர் உயிர் தெழுந்தா எல்லாத்தையும் உயிர்ப்பிக்க வைப்பார். अगर वो जी उठने पर सारे लोगों को जिलाएगा। அநேகருடைய கண்கள் பார்த்தது. कई सारे लोगों के नजरें देखने लगे। அப்படியே மார்க் 13ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, मरकुस 13वां अध्याय के 26वां वचन कहती है, அவர் வரும்பொழுது उसके आगमन में அநேகருடைய கண்கள் பார்க்கும். कई सारे लोगों की आंखें देखेंगे। வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, प्रकाशित में पहला अध्याय 7वां वचन அவர் कहती है, மேகங்களுடனே வருவார். वो देवदूतों के साथ आएगा। பூமியில் இருக்கிற அனைவருடைய கண்களும் அதை பார்க்கும். पृथ्वी में रहने वाले सारे लोगों की नजरें उसे देखेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் இயேசு வரும்பொழுது यीशु मसीह जब आगमन में நீங்களும் நானும் எழுந்திருப்போம். आप और मैं जी उठेंगे। எழுந்திருக்கும் பொழுது जी उठने के அந்த समय மேகத்தில் நாம் வருவோம். हम उस मेघ में उठकर आएंगे। இங்க இருக்கிற அனைவருடைய கண்கள் பார்க்கும். कई लोग यहाँ पर रहने वाले की नजरें उसे देखेंगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அதான் சொன்னேன், இந்த உயிர்த்தெழுதல் நாளில் நடந்த அந்த சம்பவம் इसलिए मैंने कहा कि जी उठने दिन में हुआ ये ஆண்டவருடைய संभव வருகையில் நடக்கிற சம்பவத்திற்கு அடையாளம். यीशु मसीह के आगमन में होने वाले बातों के एक चिन्ह के रूप में है। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் நீங்க ஆண்டவர்ட்ட சொல்லணும், इसलिए आज हम परमेश्वर से कहना है, என்னையும் உயிர்ப்பிங்கப்பா. मुझे भी जिलाओ पिता। அல்லேலூயா. हालेलुया। அதான் இந்த வார்த்தை இங்க போட்டிருக்கிறது. इसलिए यहाँ पर ये वचन लिखी गई है, அவர் உயிர்த்தெழுந்தார், जब वो जी उठा நம்மளை உயிர்ப்பிக்கிறார். हमें भी जी जिलाएगा। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நாம் உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்துல இருக்கணும். आज हम एक जिलाए जाने वाले अनुभव के अंदर அதை रहना है। யார் செய்ய वो முடியும்? कौन कर सकता है? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் यीशु मसीह को मरे हुए से उठा हुआ पवित्र आत्मा சாவுக்கு ஏதுவான இந்த சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராய் मरने இருக்கிறார். के योग्य इस शरीर को जिलाने के लिए वो महान है। இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை உயிர்ப்பிக்கணும். आज पवित्र आत्मा में जिलाना है। அல்லேலூயா. हालेलुया। அவர் உயிர்ப்பித்தார், अगर वो जिलाए तो நம்முடைய வாழ்க்கை பரம நகரத்துல இருக்கும். हमारा जीवन उस परम स्वर्ग के द्वार नगर में அந்த रहेगा। இயேசுவோடு இருக்கும். उस यीशु मसीह के साथ அதுக்கு रहेगा। தான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க इसके போகிறோம். लिए हम सौंपने वाले हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப உயிர்த்தெழுந்த தெய்வம் जी उठा यीशु, நம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி अपने இருக்கிறார். शब्दों को वचनों को स्थिर किया है। உயிர்த்தெழுந்த தெய்வம் जी उठा यीशु, தன்னோடு கூட இருந்தவருடைய உறவுகளை சீர்படுத்தி अपने இருக்கிறார். साथ रहने वाले रिश्तों को स्थिर किया है। உயிர்த்தெழுந்தவர் जी उठा பரிசுத்தவான்களை உயிர்ப்பித்து இருக்கிறார். पवित्र लोगों को जिलाया है। இந்த மூன்று காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ये तीन நடக்கும். बात आज हमारे जीवन में அப்ப होना உங்க है। வார்த்தையை வாழ்க்கையில் पिता நிறைவேறும். तेरा वचन मेरे जीवन में पूरा होने எனக்கு உமக்கு இருக்கிற உறவுகளை எல்லாம் சீர்படுத்தி இருங்கப்பா. मेरा और आपके बीच में रहने वाले रिश्ते को सही कर दिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। உறவு சீர் இருந்தா தான், अगर रिश्ता सही रहेगा அத நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன், உறவுகள் எல்லாம் சீர்பட்டதுக்கு அப்புறம் पहले தான் आराधना में यही कहा था कि अगर रिश्ते सब सही रहेंगे ஆவியானவர் ஊற்றப்பட்டார். पवित्र आत्मा उंडाला அப்பதான் गया, அபிஷேகம் வந்தது. तब अभिषेक आई, அதுக்கப்புறம் தான் ஊழியங்களை ஆரம்பிக்க उसके வைத்தார். बाद सारी सेवा शुरू हुए। உறவு சீர்படுத்தாம ஆவியானவர் வர மாட்டார். अगर रिश्ता सही हुए मेरा पवित्र आत्मा नहीं आएगा। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, 40 நாள் தரிசனம் கொடுத்து देखिए 40 दिन दर्शन देने के எல்லாத்தையும் बाद சரிப்படுத்தினார். सब कुछ उसने सही कराया। சரிப்படுத்திட்டு சொல்றாரு, सही कर वो कहता है ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, थोड़ा दिन इंतजार எருசலேம்ல வெயிட் பண்ணுங்க, यरूशलेम में इंतजार कीजिए, உங்களுக்கு ஒரு ஆவியானவர் அனுப்புறேன். मैं आपके लिए एक पवित्र आत्मा भेजता அல்லேலூயா. हूं। அப்ப हालेलुया। நீங்க உறவெல்லாம் சீர்படுத்துனீங்க ऐसे அப்படின்னா सारे रिश्ते सही होने पर உங்க
உங்களுக்கு ஆவியான அபிஷேகத்தை வல்லமையை கொடுப்பார். आपको भी पवित्र आत्मा अभिषेक और उसके सामर्थ्य को देगा. எல்லாவற்றுக்கும் மேலாக सबसे बढ़कर உயிர் தெழுந்தவர் जी उठा हुआ பரிசுத்தவான்களை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். पवित्र लोगों को जिलाने के लिए महान है. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். हमारे लिए एक भरोसा होना है. இன்னைக்கு நான் மரிக்கலாம், आज भी मैं मर सकता हूँ. இன்னைக்கு நான் மரித்தாலும் अगर आज मैं मरूं तो ஆண்டவர் வரும்பொழுது நான் எழுந்திருக்கிறவனாய் இருக்க வேண்டும். परमेश्वर के आगमन में जी उठा हुआ उसके साथ उठना என்னுடைய चाहिए. கல்லறை திறந்து கொண்டு அந்த மேகத்தில் வருகிற இயேசுவோடு இணைய வேண்டும். मेरे कब्र खुलकर बादल ने आने वाला उस यीशु के साथ में जाना அதுக்கு चाहिए. எப்படி வாழணும்? उसके लिए मुझे कैसे जीना है? பரிசுத்தவான்கள் என்கிற அடையாளத்தோடு வாழணும். एक पवित्र लोगों के समान एक चिन्ह की रमान அல்லேலூயா. हालेलुया. எலிசாவை குறித்து அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், एलिशा को लेकर वो स्त्री कहती है நம் மத்தியிலே இருக்கிற ஒரு பரிசுத்தவான். हमारे बीच में रहने वाला वो पवित्र है. அல்லேலூயா. हालेलुया. நம்மை குறித்து யார் சொல்ல முடியுமா? हमें लेकर कोई कह सकता है क्या? சொல்ல வைக்கணும்னா வாழணும். अगर कहने को लगाना है तो हमें वैसे जीवन बिताना है. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு அப்படிப்பட்ட உயிர் தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதா? ऐसे जी उठने वाले एक सामर्थ हमारे जीवन में क्रिया करना. நம்மையும் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். हमें भी जिलाने वाला परमेश्वर हमारे बीच में है. உங்களையும் என்னை அப்படி உயிர்ப்பிக்கிற வல்லமையோடு நடத்துவாராக. आपको और मुझे वैसे जिलाने वाले सामर्थ के साथ वो चलाए. அதற்கு ஒப்பு கொடுப்போம். वैसे हम सौंपेंगे. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़ा काम करेगा. நம்ம எல்லாம் எழும்பி आइए हम खड़े हो जाएं.